ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சனி பகவானை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்போ பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நரம்பு மண்டலம், அதே மாதிரி இயக்கம், உலகத்தில் கர்மம், தொழில், இயக்கம், இதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அவர் சனி. ஸோ அதனால் அவர் இல்லாமல் நமக்கு ஜீவனம் இல்லை, ஜீவன காரகன் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட சனி கடக லக்னத்திற்கு எப்படி இருப்பார்னு பார்ப்போம். உண்மையிலேயே கடக லக்னக்காரர்கள் வீடு, மனை, பூமி, சொந்த இருப்பிடம், சொந்த ஊர், சொந்த மண், இந்த பாசத்தை உடையவர், தாய்ப்பாசம் மிகுதியாக உடையவர். இப்படிப்பட்ட இடத்துல தான் சனியினுடைய பூசம் நட்சத்திரம் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், சனி அஷ்டமாதிபதி, 7ஆம் அதிபதி. உண்மைதான், 8ஆம் இடத்தை வலியுறுத்துகிறது. இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு வச்சு தான் அது அந்த 8ஆம் இடத்தை செய்யுமா அல்லது நல்லதை செய்யுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கணும். பொதுவாக சனியினுடைய குவாலிட்டி, தன்மைகள் அப்படின்னா, ஒரு தாழ்ந்த குணம், அடிபணிந்து போதல், அதாவது மெதுவாக செயல்படுதல், கொஞ்சம் சூழ்ச்சி, வஞ்சம் இதுவும் இருக்கும், வறுமைக்கு காரகன், துக்கத்துக்கு காரகன், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம லக்னத்துக்கு அவர் அப்படிப்பட்டவரா அப்படின்னு பார்த்தா, அவர் அவருடைய கெப்பாசிட்டி சிந்தனையை இயக்கிற கெப்பாசிட்டி, அறிவை இயக்கிற கெப்பாசிட்டி, ஆத்மாவை இயக்கிற கெப்பாசிட்டி, ஆன்மீகத்தை இயக்கிற கெப்பாசிட்டி. அப்போ கடக லக்னத்திற்கு அவர் குடும்ப தராதரம், குடும்ப குழந்தைகள், பாரம்பரியம், பெற்றோர்கள், குலதெய்வம், அருள் சார்ந்த நன்மைகள், கலைத்திறன்கள், இதையெல்லாம் கொடுக்குறவராக தான் சனி இருக்கார். அப்படிப்பட்ட சனி நமக்கு பொருளாதார ரீதியாக அவருடைய திசையில் நன்மை செய்வது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருடைய கெப்பாசிட்டியே அகம் சார்ந்த கெப்பாசிட்டி, அதாவது ஆரோக்கியம், உறவுகள், இதை சம்மந்தப்பட்ட கெப்பாசிட்டி. பட் இருந்தாலும் சனி உண்மையிலேயே துக்ககாரகன் அல்லவா, அதனால் அந்த சலிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 1ஆம் இடத்துலையோ, 5ஆம் இடமான விருச்சிக ராசியிலையோ, 9ஆம் இடமான மீன ராசியிலையோ சனி என்ன செய்கிறாரு, ஆரோக்கியத்தை பாதுகாத்தாலும் கூட மன நிம்மதி, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒருத்தர் தனிமையில் இனிமை காண்றன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு வித்தியாசமாக, எனக்கு இது போதும், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு எளிமை தான் பிடிக்கும், எனக்கு பெருமை வேண்டாம், புகழ் வேண்டாம், தன்னைத்தானே ஒரு வருத்தி கொள்கிற குணம், தாழ்த்தி கொள்கிற குணம், அதன் மூலம் திருப்தி அடைகிற குணம் இருக்குமா ஒழிய பொருளாதார ரீதியாக பெருசாக தரமாட்டார். ஆனால் மன நிம்மதியை, ஆரோக்கியத்தை கொடுப்பார். கடகத்திலேயோ, விருச்சிகத்திலேயோ, மீனத்திலேயோ சனி இருந்தார்னா கண்டிப்பாக கொடுப்பார். மெயினாக பாருங்கள், இந்த மாதிரி கருப்புசாமி, முனீஸ்வரர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி பக்தர்களாக இருப்பாங்க. சாஸ்தா, ஐயப்பன், இந்த மாதிரி பக்தர்களாக இவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தில் குறி சொல்கிறவங்க மற்றும் அருள்வாக்கு சொல்கிறவங்க, இது மாதிரி அந்த மாதிரி தெய்வங்கக்கிட்ட உபாசனை பண்ணுறவங்க இப்படி இருப்பாங்க. பாரம்பரிய குலதெய்வ கோயில்களில் பணிபுரிவர்களாக இருப்பாங்க. குலதெய்வத்துக்காக தனக்கு சேவைகளை செய்கிறவங்களாக இருப்பாங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட பாரம்பரிய வீட்டை மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பூர்வீக சார்ந்த விஷயத்தை பற்றுதலோடு நடத்துவாங்க. பெரிய படோடாபம் பண்ண மாட்டாங்க, அடக்கமாக இருப்பாங்க, எளிய முறையில் இருப்பாங்களோ ஒழிய ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க, வசதி வாய்ப்புகளை பெருசாக எண்ண மாட்டாங்க. இப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கை போகும். இப்போ அதே 2, 6, 10 இருக்குன்னு வைங்க, கடகத்துக்கு 2ஆம் இடமான சிம்மத்திலேயோ, 6ஆம் இடமான தனுசுலேயோ, 10ஆம் இடமான மேஷத்துலேயோ சனி இருக்காருன்னு வைங்க, முயற்சி பயங்கரமாக இருக்கும்,
காசு சம்பாதிக்கணும், கண்டிப்பாக நாம் பெரிய ஆள் ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், அப்படிப்பட்ட ஈடுபாடு. தொழிற்சாலை சார்ந்த விஷயங்கள் எந்த விதமான தொழிலையும் ஈடுபாடை கொடுக்கும். 2, 6, 10 சனி இருந்தால் உங்களுடைய முழு முயற்சியும் பணம் சம்பாதிப்பதிலையும் உழைப்பதிலேயும் தொழில் பலத்திலையும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் உறவு மற்றும் கூட பிறந்தவர்களுடைய உறவு இதெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. 2, 6, 10 சனி இருந்தால் இதுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லை. உழைப்புக்கு சிறப்பு. அதே 3ஆம் இடத்துக்கு வாங்க. 3ஆம் இடமான கன்னியிலையோ 7ஆம் இடமான மகரத்துலேயோ 11ஆம் இடமான ரிஷபத்துலேயோ சனி உட்கார்ந்தாருன்னு வைங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து. இது உங்களுக்கு ஈடுபாட்டை கொடுக்கும், உறவுகளை வளர்க்கும், மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை குறிக்கும், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, கலை திறமைகளை ஊக்குவிக்கிறது, தகவல் தொடர்பு பயன்படுத்துறது, இப்போ ட்ராவல்ஸு டூர்ஸு இந்த மாதிரி டீல் பண்ணுறது, ஆஃபீஸ் வச்சு நடத்துறது, ட்ரஸ்ட்டு சம்மந்தமாக பிஹேவ் பண்ணுறது, அதாவது A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரி சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்தை கொடுக்கிறதோட நல்லபடியாக உறவுகளை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். எல்லாத்துக்கூடையும் பாசம் நேசம், நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் நமக்கு பெரிய படோடாபம் இல்லைன்னாலும் ஆடம்பர வசதிகள் இல்லைன்னாலும் அன்போடு அரவணைத்து போகக்கூடிய அந்த உறவுகள் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ அடுத்தது 4ஆம் இடமான துளாராசியில், 8ஆம் இடமான கும்பராசியில், 12ஆம் இடமான மிதுன ராசியிலையும் உட்கார்ந்தால் தான் பிரச்சனை. ஏன்னா தன்னுடைய பலத்துக்கே டிஸ்டர்ப் பண்ணுறார் சனி, தன்னுடைய சிந்தனைக்கே பால்படுத்திக்கிறார். அதே மாதிரி கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்திற்கு தூண்டி விடுறாரு. விரயங்கள், தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமான விரயங்களை போய் கடனாளி ஆக்கிறதுக்கும் இந்த சனி உதவுறார். அப்போ பாருங்கள், சனி உறவுக்கு நல்லவராக இருந்த சனி எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி மாறுகிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கர்மாவில் சனி நல்லவராக இருந்தாலும் அவர் அமரக்கூடிய இடத்தை வைத்து அது பாதிப்பு, எந்த விஷயத்துக்கு நல்லதை பண்ணுறாரு, எந்த விஷயத்துக்கு பாதிப்பு பண்ணுறாருங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அப்போ நாம் உறவுகளை வளர்த்து கொள்ளவும் நம்முடைய பாரம்பரிய அருளை பெருக்கிக் கொள்வதற்கும் சனியினுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் சனீஸ்வரரை வழிபடலாம், நல்லது தான். ஆனால் இந்த 4, 8, 12 சனி அமரும்போது நமக்கு மிகுந்த தொல்லைகள், திசாநாதனாக வரும்போதும் கோச்சாரத்தில் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன்னா போன சனி சஞ்சாரம் பண்ணது கும்பத்தில், படாத கஷ்டம் படுத்தியிருக்கும். அப்போ அந்த விதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய வரக்கூடிய திசா புத்தியில் பார்த்து உங்களுடைய பலனை நீங்கள் டேலி செஞ்சுக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.